என் நாடி நரம்புகளில் பின்னி பிணைந்திருக்கிற இரத்த நாளங்களில் குதித்து ஓடிக்கொண்டு இருக்கின்ற குருதி அணுக்களில் குடியிருக்கும் என் தாயே தமிழரின் திருவடி வணக்கம். நான் விரும்புகின்ற நேசிக்கின்ற சில தலைவர்களில் முக்கியமானவர் தான் திருமாவளவன். அவரை ஏன் நேசிக்கின்றேன், ஏன் விரும்புகிறேன், பல காரணங்கள் இருக்கின்றது. அவர் பேசுகின்ற பேச்சு அனைத்தும் ஆவணம் இல்லாமல் எந்த தரவுகளையும் அவர் கூற மாட்டார். ஒவ்வொன்றிலும் தரவுகள் இருக்கும். அதே போல மொழி காப்பதில் இனங்காப்பதில் முன்னிற்கின்றார். இதெல்லாம் எல்லாருக்கும் வருவதில்லை. ஒரு சிலருக்கு வரும். அந்த சில தலைவர்களில் ஒரு தலைவர் தான் மதிப்புக்குரிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள். இங்கே நான் என்னமோ நினச்சி பேச நினச்சேன். நான் தலைமை தாங்கியிருக்கிறேன். இது பூரா எல்லாரையும் நான் வரவேற்று பேசணும். ஆனால் இப்போ அதுக்குரிய நேரம் இல்லை. ஏன்னா அண்ணனுக்கு பணிகள் ஜாஸ்தி இருக்குது. ஒன்று மட்டும் ஏன் அவரை நேசிக்கணும்னு ஒரு முக்கியமான ஒரு ஈடுபாடு எனக்கு உண்டு. ஏன்னா அவர் இவ்வளவுலாம் பேசுகிறார். எனக்கு ஒன்று தான் அவர் மேலே ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஒரு கூட்டம் கூட்டினாருங்க. 5000 பேரை திரட்டினாரு. அத்தனை பேருக்கு தமிழ் பேரை மாற்றினார். யார் செஞ்சிருக்கிறார்? அவங்க அப்பாவை தொல்காப்பியர்னு மாற்றினாரு. அந்த பக்கத்தில் இருக்கிறாரு பாருங்க, அவர் பேர் ஒரிஜினல் பேர் எனக்கு என்னன்னு தெரியாது, வண்டியரசு. அதே மாதிரி நீங்கள் சோறு விளம்பரமெல்லாம் பாருங்க, எங்கே பார்த்தாலும் ரமேஷ் குமேஷ் அவன் இவன்னு என்னென்னமா இருக்கும். ஆனால் இவங்க கட்சி சுவரில் பாருங்க, சிந்தனை செல்வன், வன்னியரசு, சிற்பி, என்னென்னமோ அத்தனையும் தூய தமிழ் பேர்கள். அதனால தான் எனக்கு அவர் மேலே ரொம்ப ஈடுபாடு. அவர் உண்மையை தான் பேசுவார், பெரும்பாலும் உண்மையை பேசுவார். அவர் எதையும் பேசாத உண்மையில் கிடையாது. அவர் பாராளுமன்றத்தில் பேசுகிறேன் பார்த்தீங்களா, அத்தனைக்கும் ஆவணம் இருக்கும், யாரும் பதில் சொல்ல முடியாது. இப்போ நான் கூட இந்த சில கருத்துக்கள் சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் அவர் பணி இருக்கனால என்னால் சொல்ல முடியவில்லை. அதனால் அடுத்த ஏதாச்சும் சந்தர்ப்பங்கள் இருந்தால் அதில் நான் அறிவியல் பற்றி சில அவர்கிட்ட ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் அறிவியல் சம்பந்தமாக பேசுவார். அவர் சொல்கிற ஒவ்வொன்றும் இந்த திராவிடத்தை பற்றியோ தமிழ் தேச பற்றியோ திராவிட கருத்தியல்னு சொல்லுவார். அதெல்லாம் எவ்வளவு அவர் அற்புதமான ஆவணத்தோடு பேசுகிறாரு. இந்த புராணங்களை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்து இருக்குது பாருங்க. இப்போ ஒரு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, என் முனிவர் ஒருத்தர் விமானத்தை ஏற்கனவே 5000 ஆண்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டாருன்ட்டு. ஏங்க 11,000 மேலே போனால் சுவாசிக்க முடியாதுங்க. அது இங்கேயே நிறையா பேர் இப்போ ஆக்சிஜன் இதை வச்சு தான் சுவாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் யாராச்சும் வானத்தில் பறந்து போக முடியுமா மாஸ்க் இல்லாமல்? இல்லை அதுக்கான தரவுகள் ஆவணங்கள் எங்கேயா இருக்குதா? சரி, இதை விடுங்க, அவருக்கு பணி நிறையா இருக்குது. இருந்தாலும் இவர் நம்ம சுபாஷ் ஒரு கருத்து சொன்னார் சார். ஒன்றே மட்டும் சொல்கிறேன், இப்போ தான் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சங்கங்கள் கட்டுப்பாடும் கடமை உணர்வும் இருக்கணும். தலைவர்களை பொறுத்தா, அதில் இருக்க உறுப்பினர்களை பொறுத்தா, இந்த திரையுல சங்கங்கள்லாம் இவர் நிறையா விஷயங்களை செதறி அடிக்கணும்னாரு. அவர் முகிலனே யாரை சொன்னாங்க. ஆனால் சங்கங்கள்லாம் செதறி கிடக்குது. ஒரு சங்கம் 2 சங்கம் இல்லைங்க, ஒவ்வொரு சங்கத்தையும் உடைச்சிட்டாங்க. இப்படி இருக்கும்போது எங்கே ஒற்றுமை வருது சொல்லுங்கள்? நம்ம என்ன செய்கிறது? அநியாயம் நடக்குது. கமலக்கண்ணன் சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. யார் காப்பாற்றுறது? அரசியல்வாதி நீங்கள் திருந்திடுவாங்களாம்மால். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நடிகருக்கும் நடிகைக்கும் கூட வர அவர் உதவியாளர்கள் சம்பளம் ஒரு கால்ஷீட்டுக்கு 60,000 ரூபா ஆகுது. இதை கொடுக்காதீங்கன்னா இருந்தாலும் கேட்டுருவாங்களா? சம்பளத்தை குறைச்சி கொடுத்துருவாங்களா? இங்கே 100 கோடினா அடுத்த இல்லைன்னா 125 கோடி கொடுக்குறேன், நீங்கள் கொடுங்க, நான் அதை பிளாக்கில் கொடுத்துருன்னேன்பாங்க. இது நடைமுறை. இதை போய் அவர் திருமாவளவனோ இல்லை முதல்வர் அவர்களோ இல்லை துணை முதல்வர்களோ அவங்களாம் கலை உலகத்திலிருந்து வந்தவங்க தான். எப்படி கேட்பாங்க? இது நம்ம தான் திருந்தணும். என்று நம்ம பணம் வாங்காமல் ஓட்டு போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த தயாரிப்பாளர் சங்கமும் நம்ம தொழில்துறையும் நல்லா இருக்கும். நம்ம பணம் வாங்கக்கூடாது. ஏழைப்பாளைகள் வாங்குறத வச்சு விட்டுருங்க. ஒரு தயாரிப்பாளர் என்பவன் யார்? பணம் கொடுத்து நம்மளே போய் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறோம். இது எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள்? இப்போ சமீபத்தில் இப்போ பார்த்துருங்க, எவ்வளவு ஒரு கல்யாணங்கிறது, நீங்கள் திருமணத்துங்கிறது ஒவ்வொரு திருமணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கோம், இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, சீட்டாடிக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம். அப்படிப்பட்ட கல்யாணத்தை எடுத்து அதை கொண்டு போய் டிவி இதில் விற்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது? அந்த விற்கிறதுல சண்டை. இந்த திருமணத்தை நீங்கள் விற்கிறீங்களே, நாளைக்கு எதை நீங்கள் விற்க மாட்டீங்க? எவ்வளோ கொடூரம் இது! நம்ம எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் நம்ம திருந்திட்டு நம்ம தலைவர்கிட்ட போய் சொல்லி, ஐயா எங்களுக்கு இப்படியெல்லாம் நடக்குது, நாங்கள் ஒரே குரலாக எழுப்பி சொல்கிறோம்,
எங்களுக்கு நீங்கள் திருத்தி கொடுங்கன்னா அவங்க கண்டிப்பாக செய்வாங்க. நம்ம முதல்வரும் செய்வார், துணைவரும் அவங்களுக்கு துணையாக அவர் இருப்பார். நான் அவர்கிட்ட ஏற்கனவே கேட்டுக்கிட்டேன், நீங்கள் எப்பயும் கூட துணையாக இருக்கணும். ஏன்னா அவங்களால தமிழ் இனம் காக்க முடியும், மொழி காக்க முடியும். திராவிட தேசியம் விட்டுருங்க, அது வேற, அது பிரச்சனை வேற. அது எல்லாரும் உட்காந்து பேச வேண்டியது, சும்மா குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று தாங்க. தெலுங்காரங்களை வெட்டி விட்டுற முடியுமா? ஏன் தெலுங்கார நம்ம தமிழ்லேருந்து பிறந்தவங்க தெலுங்கு எல்லாம் பேசுங்கன்னு பாருங்கள். தெலுங்கை பிரித்து பாருங்கள். சமஸ்கிருதமும் தமிழும் தான் இருக்கும். நீங்கள் மலையாளி பேசுகிற பாரு, அவன் தான் தூய செந்தமிழ் பேசுகிறான். நம்ம கொடுந்தமிழ் பேசியிருக்கிறோம். நம்ம தண்ணிங்கிறான், அவன் வெள்ளங்கிறான். நம்ம சொல்லுங்கிறோம், அவன் பறையன்னு சொல்கிறான். எல்லாம் செந்தமிழ். இவங்களாம் விளக்க முடியாதுங்க. உன்னோட ஒன்றை கலந்துட்டான். இது யதார்த்தம். கலப்பு தான் மாற்றம். 1379 கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த எண்மண்ணைக்கு பிரபஞ்சம் பிறந்து அதில் கலந்து கெமிக்கல் உருவாச்சு. நம்ம தண்ணி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கலந்து தான் தண்ணி. கலப்புலாட்டி ஒன்றும் இல்லை, அது மாற்றம். அதனால் இதெல்லாம் ஒரு விரிவான இது இங்கே சொல்கிறதுக்கு இல்லை அண்ணா. அதனால் இந்த விழாவிற்கு நான் இந்த படத்தை பற்றி சொல்ல மறந்துட்டேன். இந்த தம்பி நம்ம சங்கத்தில் தான் மெம்பராக இருக்கிறாரு. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒழிப்பு இது நான் ரசித்து பார்த்தேன். ஏன்னா நாங்கள்லாம் நிறையா படம், நானும் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சின்ன பட்ஜெட்டில். ஏன்னா எனக்கு ஓரளவு அளவுகோல் இருக்குல்ல, இதெல்லாம் என்னென்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் உண்மையில் அழகான ஒளிப்பதிவு எல்லாமே மியூசிக் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அதை விட நடிகர்லாம் அந்தந்த கேரக்டருக்கு என்ன தர்ம சங்கடம்னா எத்தனையோ பேர்கிட்ட சொல்கிறேன், என் வயசுக்கு ஏற்ற கேரக்டரை பண்ணுங்க அப்படின்னா கேட்க மாட்டேன். நான் 45 வயசில் ஹீரோவாக நடிக்கிறான். நான் போய் இப்போ ஹீரோவாக நடிக்கலாம், ரஜினி நடிக்கிறான்ட்டு டை அடிச்சுட்டு போய் நடிக்கவா? நானே ஜமீன் கோட்டைன்ற படத்தில் ஹீரோ நடிச்சு பெரிய வெற்றி அந்த படம். ஆனால் நான் அந்த பொண்ணை தொடக்கூட மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்போ வயசு 44. ஏன்னா 44 போய் இப்போ நம்ம டான்ஸ் ஆடுறது, பொண்ணை போய் தொடுறதுன்ட்டு தொடவே இல்லை ஹீரோயினியை. ஒரே ஒரு இடத்துல நான் தாலி கட்டுவேன், அவ்வளோதான். அதுக்கேற்ற அந்த படம் பெரிய வெற்றி அடைச்சு. எந்த இடம், எந்த கேரக்டரு, யாரை செய்து எதை செய்யுதுன்னு சொல்லி யோசிச்சு எடுத்தால் நமக்கு வெற்றி அடையும். அது மாதிரி இந்த படத்தில் இது காதல் படம், காதல் மலர்கின்ற படம். நல்ல ஆளுங்களை போட்டுக்கிறாங்க. ஹீரோவும் நல்லா இருக்கிறாரு, ஹீரோயின் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்லா இருக்குது. இதை பார்க்கும்போது என் நெஞ்சு பொறுக்குதெல்லாம் நெஞ்சு ஆனந்தமாகவே இருக்குது. ஏன்னா அதனால் தம்பி அசோசியேஷன் வந்தார், டிஸ்ட்ரிபியூட் அசோசியேஷன் வந்தார், முரளியும் வந்தார். இவருக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற முரளியும் வந்தார். பேசலாங்க, தம்பி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது, இதனால் இதை பார்த்து போடுங்க சொல்லி அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணிக்கிறேன். அதுபடி நடந்து அவர் பெரிய வெற்றியை பெற்று முதலீடுகள்லாம் திரும்ப பெற்று இந்த களத்தில் இருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அத்தனை பேரும் பெரும் வாழ்வாங்கு வாழ வாழ்த்து விடைபெறு. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். குட் ஆஃப்டர்நூன். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேஜில் நின்று பேசுகிறது. ஸோ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ முன்னாடி நம்ம ஒரு சின்ன சின்ன பாட்டு இதெல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணி பார்த்துப்போம். ஆனால் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பண்ண படம் இங்கே இருக்குது, இத்தனை பேர் பார்க்குறீங்க, என்ன உங்களுக்கு தோணிகிட்டு இருக்குன்னு தெரியல. ஆனால் எனக்கு நிறைய தோணிக்கிட்டு இருக்கு, என்ன பேசணுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நர்வஸாக இருக்கேன். நான் முதல்ல அண்ணன் நம்ம தலைவர் திருமாவளவன் ஐயா நான் போய் பார்க்குறப்ப எங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இதுதான் முதல்ல கிடைச்ச வாய்ப்பு. ஒரு 10-12 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் வாய்ப்பு கிடச்சி. அப்போது நம்ம ஈஸியாக ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை ஒரு ரோம் காம் அந்த மாதிரியான ஜேர்னல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம். பட் அடுத்தது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. உண்மையாகவே கலையை நேசிக்கிறேன்றனால நானும் என்னுடைய சகோதரர் கவி நாங்கள் 2 பேரும் 7-8 வருஷத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணது. அப்போவே என்றைக்கே ஒரு நாள் படம் பண்ணுவோண்டா, அன்றைக்கி நீ எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நான் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, நம்ம பண்ணுறப்போ ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணிப்போம், பண்ணுறது 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோம். ஆனால் இப்போ நிறைய டியூல் டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க பேர் போட்டுப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி வேண்டாம், நம்ம இத்தனை வருஷம் காத்து ஒரு படம் பண்ணுறோன்னா இருவருனே போவோம், இது யாரும் பண்ணலை, நம்ம பண்ணுவோம். பேர் அவங்களுக்கு வேணும் வேணான்றது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இருவர் ஒரு கலையை கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க, ஸோ இப்படியே நம்ம கேரி பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கதையை டிசைட் பண்ணோம். என்னன்னா பண்ணுறது ஒரு படம், அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்றதுலாம் ரெண்டாவது. ஆனால் சோஷியல் மெசேஜ்னு ஒன்று இருக்கணும். இதில் மெசேஜ்னு நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்காது, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம இப்போ எல்லாமே மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிறோம், வேலை பார்க்குறோம், வீட்டுக்கு வரோம், நம்மளாம் லவ் பண்ணியிருப்போம், லவ் பண்ணவங்களுக்கு கல்யாணமும் கட்டியிருப்போம். ஆனால் இந்த மாதிரியான சொசைட்டிக்கு நடுவில் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க ஒன்றுமே அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிட்டாங்கனாலும், இல்லை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே, இல்லை லவ் சொல்கிறதுக்கே பயமாக இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் டிசைட் பண்ணி எப்படின்னா, ஒரு
ஒரு ஒரு குளோபலாக நடக்கிற இஷ்யூ. இது வெறும் தமிழ்நாட்டையோ இந்தியா மட்டும் கிடையாது, இது உலகம் ஃபுல்லாக நடக்கிற ஒரு குளோபல் இஷ்யூவை நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணது. ஸோ இதுக்கு எங்களுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணது. நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. எங்கள் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுறது வந்து இப்போ இருக்கிற டிரெக்டர்ஸுக்கு ரொம்ப டஃப், கிடைக்க மாட்டாங்க. பணம் இருக்கிறவங்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டை வச்சு போடணும், இல்லை யாருன்னா ஒருத்தர் பணம் பண்ணிட்டு வந்திருக்கும். இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அண்ணன் வந்து அண்ணன் எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன பையன்லேருந்து தெரியும். ஸோ அவர் ரொம்ப கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருந்தார். இவன் எதுவுமே இல்லை, நான் எந்த ஒரு வேலைக்கு போவேன், எனக்கு ஒரு சின்ன ஒரு 1000 2000 பிரச்சனை இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுவேன். போயிட்டு ஒரு மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு ரெசிக்னேஷன் போட்டு நான் வந்துடுவேன். எனக்கு சினிமா அப்படி தான், எனக்கு அதில் மட்டும்தான் எனக்கு மைண்டு போகும். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்ன பிறகு கதை என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நான் இந்த மாதிரி நான் கதை இதெல்லாம் இருக்கணுன்னு அண்ணன் வந்து மறுபேச்சு எதுவுமே கேட்கல. நீ பண்ணிவிடுவேன், நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா, நான் டெஃபினட்டாக நான் உனக்கு இது பண்ணுறேன், நீ இது ஒன்றால் முடிக்க முடியுமா அப்படின்னோடனே, ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன பிளான்ஸ் இருக்குன்னு, நம்ம அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நான் யாருன்னு தெரியாது, ப்ரொடியூசர் அண்ணன் இந்த உலகத்துக்கு யாருன்னு தெரியாது, இந்த கதையை நம்ம கொண்டு போகணுன்னா நிறைய பேர்த்துக்கு தெரிய வைக்கணும்னா இந்த மாதிரியான சோஷியல் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மென் நம்மளுக்கு வேணும்னே, அவங்கள நம்ம நோக்கி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிச்சுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. அப்புறம் அண்ணன் வந்து எங்களுக்காக நம்ம எப்படின்னா வெளியே போயிடணும், போகிறது தாண்டி இந்த கதை இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு 2 மாசமா சென்சார் வந்துட்ட பிறகு அண்ணனை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ முயற்சிகள், அங்கே நிறைய முயற்சி பண்ணோம். ஃபைனலாக அண்ணன் வந்து நம்ம தலைவரை மீட் பண்ணுறப்ப எங்களை கூட்டி போனப்போ நாங்கள் சொன்னேன், உங்களை வச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஆக்சுவலி ஒத்துக்கிட்டாங்க. என்ன கான்செப்ட் அந்த மாதிரி பேர். இதில் நான் சீக்கிரம் முடிச்சுக்கிட்டேன் 1 minute. எனக்கு என்னென்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து கவி. அவன் நான் எப்படியோ அப்படி தான் அவன். ரெண்டாவது எனக்கு ரொம்ப பெரிய பலம் வந்து அப்துல், எங்கள் படத்தோட கேமராமேன். இந்த படத்தில் நடித்தவங்களும் வேலை பார்த்தவங்களும் எல்லாருமே டெபியூ தான். யாருமே இதுக்கு முன்னாடி இன்னொரு படத்தில் அந்த டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணது கிடையாது. அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணி உள்ளே வந்தவங்க தான். விஷுவலாக அந்த பையன் அப்துல் வந்து நான் சீரியஸாக அடுத்தது யாருன்னா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்கள், அந்த பையன் ஜெயிச்சிருவான். நீங்கள் என்னென்ன சொல்லுங்கள், கலர் சொல்லுங்கள், என்னென்ன சொல்லுங்கள். நான் அவங்க கூட கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். பார்த்தப்பே நான் அங்கேயே சொன்னேன், என்றைக்கே ஒரு நாள் நம்ம படம் பண்ணுவோம், எனக்கு பண்ணுறப்ப நீ தான் எனக்கு கேமராமேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அடுத்த படமும் பிஸியானாலும் சரி அவனுக்காக நான் வெயிட் பண்ணி தான் அடுத்த படம் போவேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீவர் நான் அப்துல்க்கு, என்னோட கேமராமேனுக்கு. அடுத்தது இந்த படத்தினுடைய நாயகன் நம்ம எம்எல் சுதர்ஷன், மியூசிக் டைரக்டர். அவருக்கும் இந்த படம் புதுசு தான். நிறைய டெக்னிக்கலாக கொஞ்சம் நல்ல சவுண்ட் உள்ள ஒரு பார்ட்டி தான் அவரும் வந்து எப்படின்னா, நாங்கள் இந்த கதை அவர்கிட்ட சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் அங்கங்கே சஜஷன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு மியூசிக் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படத்தில் பாருங்கள். அடுத்தது வந்து ஆர்டிஸ்ட், என்னுடைய தம்பி, கூட பிறக்காத தம்பி மாதிரி என்னுடைய அரவிந்த். அவன் எனக்கு ரொம்ப பெட்டு. எங்கள் படத்தில் இன்னும் டைம் கிடச்சிச்சுன்னா நிறைய சொல்லுவேன். ஆக்சுவலி அவனை நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன்னு. அடுத்தது என்னோட ஹீரோயின் சந்தியா, இது புவனேஸ்வரி, கேரக்டர் பேர் சந்தியா அப்படியே வரும். எனக்கு அவ்வளோயும் நான் பார்க்குறப்ப ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக அந்த கேரக்டருக்குள்ளே பூந்து தான் எல்லாமே ஒர்க் பண்ணது. எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தில். அடுத்தது வந்து காளிதாஸ், எங்களுடைய இன்னொரு சப்போர்ட்டிங்கான ஆர்டிஸ்ட். அப்புறம் நித்யா வந்து 100% ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆர்டிஸ்ட், டைரக்டருக்கு ஏற்ற ஒரு ஆர்டிஸ்ட். அந்த பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்லி, நல்ல ஒர்க் பண்ணுவாள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவாள். தூங்க மாட்டாள். விடிய 2:30 கால் ஷீட் போனது, அதை விடிய பண்ணா. ஸோ அவளுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் மிச்சதை நான் யாருன்னா மறந்துருந்தேன்னா எனக்கு சாரி, நான் நர்வஸில் இருக்கிறேன். நம்ம தனியாக பேசுகிறப்போ என்ன கேட்டுங்க, நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் இந்த படத்துக்கு ஆதரிங்க. சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காதீங்க. இது ஒரு கருத்தாக உண்மையாகவே பிஸ்னஸை நோக்கி இந்த படத்தை பண்ணலை. இந்த படத்தை பண்ணது வெறும் உங்களுக்காக மட்டும்தான். அடுத்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு தெரியல. இந்த மேடை நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னென்னா, இதில் ஒரு சோஷியல் அவேர்னஸ் விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்காக ஆச்சு, கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நவரச கலக்கூடம் நெஞ்சு பொறுக்குதலையே என்ற திரைப்படத்திற்கு வருகை தந்திருக்கிறதான பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் சினிமா நண்பர்களுக்கும், குறிப்பாக நான் பெரிதும் மதிக்கக்கூடிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கும், மதிப்புக்குரிய அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கும்
மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் கலைப்புரி சேகர் அவர்களுக்கும் ஏனைய தலைமை தாங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் திரைப்பட குழுவின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து படம் பண்ணணும்னு, படம் பார்க்கவும் ஆசை, படம் பண்ண வேண்டும் என்றும் ஒரு ஆசை. அப்படி கதைக்களங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது சாதாரணமான படங்களை எடுக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ஆனால் சமுதாயத்திற்கு ஏதாகிலும் நம்ம செலவு பண்ணுற பணம் சமுதாயத்துக்கு ஏதாகிலும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் அப்படி என்று முடிவெடுத்த போது அப்போது கிடைத்த கதை தான் இந்த திரைப்படத்தினுடைய நெஞ்சு பொறுக்குதல்லைய கதை. இந்த கதை இந்த 21வது நூற்றாண்டிலும் நடந்து வருகிறதான சமூக பிரச்சனைகளை, ஒரு காதல் என்பது இயற்கையாக பருவமடைந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அது திருமணத்திற்கு பிறகு இந்த சமுதாயம் அவர்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது, இந்த சமுதாயம் அவர்களை எப்படியெல்லாம் நடத்துகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு காதலர்கள், 2 வேறு தரப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த காதல்கள் படுகின்ற பெரும் பிரச்சனை, அதன் விளைவாக ஏற்படக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை சுவாரஸ்யமாக கொண்டு இந்த கதையை நாங்கள் முடித்திருக்கிறோம். இதனுடைய கதையினுடைய அனைத்து இதுங்களையும் திரைப்படத்தில் பார்த்தால் மிகவும் நலமாக இருக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த திரைப்படத்தின் குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அந்த படத்தை எடுக்கணுன்றது ஒரு பெரிய ஆசையாக இருந்தாலும் இந்த படத்தை அண்ணனுடைய கையில் கொடுத்து தான் நான் வெளியிட வேண்டும் என்று ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். சென்சார் வாங்கி ஏறத்தாழ 1.5 மாதங்கள் ஆகுது. அண்ணன் வன்னியரசு அண்ணனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட இருந்த நண்பர்களுக்கு அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த படத்துக்கு அண்ணன் இவ்வளவு தூரம் வந்து நான் வருவாரா மாட்டாரா, இது நடக்குமா, இந்த கனவு நிகழுமா நிகழாதா, நம்ம இதில் ஜெயிப்போமா தோப்போமான்லாம் பல நினைவுகள் வச்சிருந்தேன். அண்ணன் எப்பொழுது வந்து தலைமை தாங்கினாரோ இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. மனிதனுடைய கவலையை மறப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் கலை. கா வா லை, அதில் வா எடுத்துட்டா வர்றது தான் கலை. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருக்க முடியும். இல்லைன்னா இவ்வளோ வண்ணமயமான அழகான ஒரு இயற்கையான இந்த உலகத்தை அவரால் படைத்திருக்க முடியாது. அதனால் இந்த உலகின் முதல் கலைஞனே கடவுளாகத்தான் இருப்பார் என்ற அதனுடைய இன்னொரு விஷயமாகத்தான் இந்த மேடையில் ஒரு வியத்தக்க ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அது என்னன்னு சொன்னால், இயேசுவை பாராட்ட புத்தர் வந்திருக்கிறார். பாஸ்டர் கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட நம்முடைய எழுச்சி தலைவர் வந்திருக்கார். கிறிஸ்துதாஸ் அவர்களை பாராட்ட வந்திருக்கிறார். இன்னொன்று, அழைக்கவில்லை என்றாலும் நாம் அவருக்காக நாம் திட்டமிடவில்லை என்றாலும் அவர் இங்கு வந்திருப்பார். காரணம் என்னவென்றால் இந்த படத்தினுடைய தலைப்பு நெஞ்சு பொறுக்குதில்லையே. இன்னைக்கு இந்த இந்தியாவிலேயே எதை வேணாலும் நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், வாங்கலாம், இல்லை போய் விலை கொடுத்து வாங்கலாம், மிரட்டி வாங்கலாம், கெஞ்சி வாங்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ வழிகளில் வந்து வாங்க முடியாத கிடைக்காத விஷயங்கிறது எதுவுமே இல்லை. ஆனால் கெஞ்சியும் மிரட்டியும் எந்த நிலையிலும் வாங்க முடியாத ஒருவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அவர் எங்கள் எழுச்சி தமிழர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். இன்னைக்கு ஒரு திரைப்பட விழாவிலையும் அவர் வந்திருக்கிறாரு. இந்த திரைப்பட குழு அவரை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல மெசேஜ் இந்த படத்தின் மூலமாக அவங்க சொல்ல போகிறாங்கன்றது தான் அர்த்தம். அதற்கு இந்த தலைப்பு ஒரு உதாரணம், இதற்காக வந்திருக்கக்கூடிய தலைவர் ஒரு உதாரணம். மேலும் நம்மளுடைய கலைப்புலி சேகரன் சார் போன்ற முக்கியமான பிரமுகர்கள்லாம் இந்த மேடையில் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், எங்களுடைய பத்திரிகையாளர்கள் தோழர்கள் எல்லாருடைய சார்பாகவும் நான் சொல்கிறேன்.
நிறைய திரைப்படங்கள் மக்கள் பார்த்து அவர்களுடைய கருத்து சொல்வதை ஏற்றுக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்கும். அதை படத்தில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாகட்டும், நடிச்சவங்க எல்லாருமே. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிலர் வன்மத்தை மனதில் வைத்துக்கொண்டு சிலர் நபர்களுடைய பர்சனல் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதையே படத்தோட ஒப்பிட்டு, அதாவது ஒரு சில கும்பல் எந்த படம் ஓடணும், எந்த படம் ஓடக்கூடாது, எந்த படம் பார்க்கணும், எந்த படத்தை பார்க்கக்கூடாது, எந்த படத்தை வெளியிடவே கூடாது, எதை பார்த்தே ஆகணும், இப்படிலாம் ஒரு நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அராஜக தன்மை இன்னைக்கு திரைப்படத்துறையில் போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் களை எடுக்கணும், முறியடிக்கணும். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டக்கூடிய சில தீர்மானங்களை நீங்கள் எடுக்கணும். தமிழக அரசின் சார்பில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் கூட திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய பெப்சி ஆகட்டும், இயக்குனர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து கூட அதற்கான ஒரு கோரிக்கையை அரசுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம தலைவர் அவர்கிட்ட கூட நீங்கள் அணுகலாம். ஏன்னா இன்னைக்கு தலைவர் சொன்னார்னா கேட்கக்கூடிய நிலையில எல்லாருமே இருக்கிறாங்க. என்ன சொன்னாலும், அவர் என்ன நினைத்தாலும் அவரால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் செய்ய முடியும், இந்திய அளவில் செய்ய முடியும். காரணம், அவர் மக்களின் தலைவராக இருக்கிறார், மக்களின் பக்கம் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அடித்தட்டு பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒரு இந்திய அளவில் விலைக்கு வாங்க முடியாத ஒரு ஒப்பற்ற தலைவராக இருப்பவர் திரைப்படத்துறையிலும் இது போன்ற ஒடுக்குமுறைகளை களை எடுக்க, தகர்த்தெறிய, உண்மையிலே நல்ல திரைப்படங்கள் வெளியே மக்கள் கருத்து சொல்லிட்டோம், மக்கள் புறக்கணிக்கிட்டோம், அதை ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க. அவங்களை யாரும் நம்ம படம் கொடுத்து படம் பார்க்குறவங்களோட விமர்சனத்தை நம்ம யாரும் தடுக்க முடியாது. அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும், அதை எதிர்கொண்டு தான் ஆகணும், அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் குறிப்பிட்ட சிலர் அதற்கான மத சாயங்கள் இந்த மாதிரிலாம் போட்டு செஞ்சு பண்ணுறாங்க. அதையெல்லாம் தடுக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தலைவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். திருவள்ளூர் திரைப்படம், திருவள்ளூருடைய படம் பூரா டிசைனாக கலர் கலராக பண்ணுறாங்க, காவி போடுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இதையெல்லாம் சட்ட ரீதியாக தடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். கலைஞர் அவர்களால் கேட்டு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு, அண்ணா அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு, கே.ஏ. வேணுகோபால் சர்மா அவர்களால் வரையப்பட்டு மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட திருவள்ளூர் சிலை அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கணும். அதை கலர் காவி போடுறது இது போன்ற விஷயங்கள்லாம் அனுமதிக்கக்கூடாது. எப்படி மகாத்மா காந்தியோடைய ஒரு புகைப்படத்தை அரசுடைமை ஆக்கப்பட்டிருக்கோ அதை தவறாக எப்படி பயன்படுத்த முடியாதோ, அதே போல் திருவள்ளூருடைய படத்தை இப்படித்தான் பயன்படுத்தணும், இதுதான் கலரு, இதுதான் இருக்கணும் அப்படிங்கிறத அதை அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதற்கு ஒரு சட்டம், அதை ஏதாவது மாற்றினாங்கன்னா சட்டப்படி நடவடிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வரத்துக்கு நீங்கள் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நம்ம நண்பர் செந்தூரன் இந்த டீம் பற்றி சொன்னார். எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படி ஒரு படத்தை இவங்க செய்திருக்கிறாங்க, எவ்வளோ லவ் சப்ஜெக்ட்ஸ் வந்திருக்கு. ஒரு லவ் சப்ஜெக்ட் மூலமாகவும் சொசைட்டிக்கு இவ்வளோ சோஷியல் விஷயங்களை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத ஒரு பெரிய சேலஞ்சிங்காக நெஞ்சு பொறுக்குதல் படத்தில் ரொம்ப அழகாக அவங்க எடுத்திருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய ஊடகத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் தோழர்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இது மாதிரி ஒரு சமூக நோக்கத்தோட எந்த விதமான வணிக ரீதியான வெறும் வியாபாரத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு சொசைட்டியில் ஏதோ ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி நம்ம ஏதோ ஒரு பரபரப்பு பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கலாங்கிற எண்ணெல்லாம் இருக்கிறவங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல சிந்தனையோட ஒரு நல்ல நோக்கத்தோட உங்கள் சமூகத்துக்கு தேவையான ஒரு நல்ல படைப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அருமையான ஒரு டீம் வச்சு இவங்க செய்திருக்கிறார்கள். எவ்வளோ நெகட்டிவாக இந்த மாதிரி படங்களுக்கு எதிர் விமர்சனமான சிலர் திட்டமிட்டு செய்தாலும் பத்திரிகையாளர் தோழர்கள் அவ்வளோத்தையும் முறியடித்து தகர்த்தெறிந்து நெஞ்சு பொறுக்குதல் என்ற படத்தை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு சென்று இவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சமே மறக்காத திரைப்படமாக மாற வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். கல்லறைகளில் காலடிக்கு கீழே வைக்கிற காந்தல் மலர்கள் காற்றில் வருடுகிற போது கூட சத்தங்க காமல் உறங்குகிற உன்னத போராளிகள் எழுந்துவிடக்கூடாது என்பதற்கான மாதமாக கார்த்திகை மாதத்தில் இந்த நெஞ்சு பொறுக்குதில்லையே என்கிற திரைப்படம்
வெளிவருவதை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். திரைப்படத்தில் லிபியாவின் உமர் முக்தாருடைய திரைப்படம் பார்த்திருப்போம். அதில் சில காட்சிகள் இடம்பெறும். உமர் முக்தார் தனது சுதந்திர தாகத்திற்காக போராடுகிற போது படக்காட்சிகளில் படமாக்கியிருப்பார்கள். தூக்கு மேடையை ஏறுகிற போது உங்களுக்கு இறுதி ஆசை என்னவென்று கேட்பார்கள். அவர் சொல்லுவார், என் பாதங்கள் என் புண்ணிய தேசத்தில் படர்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லுவார். அப்படி ஒரு நிபந்தனையை ஏற்க இயலாது என்று அங்கே இருந்த அதிகாரிகள் சொல்லுவார்கள். இருந்தாலும் அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. அதை ஒரு சிறுவன் பார்த்து கொண்டிருந்த போது, ஐயா, நீங்கள் இந்த புண்ணிய தேசத்தில் போகப் போகிறீர்கள், உங்களுடைய கைகளிலே கிடக்கிற தடியை என்னிடம் தாருங்கள், அடுத்த கால போராட்டத்திற்கு நான் தயாராகிறேன் என்று சொன்னதைப் போல புரட்சியாளர் அம்பேத்கருடைய தடியையும் தந்தை பெரியாருடைய தடியையும் என் அரசியல் ஆசானாக விளங்கி கொண்டிருக்கிற நன் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே 2 தடிகளை கொடுக்கிறோம். இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான தடிகளை அந்த 2 மாபெரும் தலைவர்கள் உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த தேசத்தை மீட்டெடுப்பதற்காக களத்திலே நீங்கள் அதிதீவிரமாக களமாடுகிற நேரத்தில் உங்களுடைய விரல் நுனியை பிடித்து விடுதலை கேட்பதற்காக நானும் பின்னால் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய எழுச்சி தமிழர் தலைவர் அண்ணன் திருமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்துறையின் தரைப்படை தலைமகனாய் விளங்கி கொண்டிருக்கிற என் தோழர், 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு கரம் பிடித்து நடந்த என் இளவல் அண்ணன் வன்னியரசு தோழர் அவர்களே, இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற திரைப்பட முன்னோடிகளே, பெயர் சொல்லி அழைத்து பேசினால் எல்லோருடைய பெயரையும் அழைத்து பேச வேண்டும் நேரமின்மையால் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று சிறிய உரையைத்தான் சொல்லுகிறேன். மும்பைக்கு பக்கத்திலே ஹாசாகரித்துவா என்கிற ஒரு தத்துவஞானி அடக்கமாயிருக்கிறான். அவன் சிறுவயதாக இருக்கிற போது தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை, தண்ணீர் தாகம் எடுக்கிறது, தாய் கேட்கிறாள் தண்ணீரை கொண்டு வா என்று. ஓடோடி அடிப்படைக்கு நுழைந்த ஒரு கோலை தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறான். தாய் அயர்ந்து உறங்கி கொண்டிருக்கிறாள். இரவு 9 மணிக்கு தாய் தண்ணீர் கேட்டால் 10 ஆகிறது, 11 ஆகிறது, நடுநிசி ஆகிறது, 3 ஆகிறது, 4 ஆகிறது, விடுகிறது. சூரிய வெளிச்சம் ஓட்டை கூரையின் வழியாக கண்களிலே படுகிறது. என்ன மகனே, ஒரு குவளை தண்ணீரை வைத்து கொண்டு நிற்கிறாயே என்று கேட்கிறாள். நேற்று இரவு உங்களுக்கு தண்ணீர் தாகம் எடுத்ததாக சொன்னீர்கள், ஆகையால் ஒரு குவளை தண்ணீரை வைத்து கொண்டு உங்களது தலைமாட்டிலே இரவு முழுவதும் நிற்கிறேன் அம்மா என்று சொன்னான். ஒரு தாயை காப்பாற்றுவதற்கு இரவு முழுவதும் தண்ணீரை வைத்து கொண்டு காப்பாற்றிய ஹாசாகரித்துவாயைப் போல என் தமிழ் தேசத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு குவளை தண்ணீரை மீண்டும் அண்ணா உங்கள் கரங்களில் தமிழ்தாய் கொடுத்திருக்கிறாள். இந்த தமிழ் தேசியத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கள். என் இனமானத்தினுடைய தேசிய தலைவன் விட்டு சென்ற பணிகளை உங்களிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார். அடுத்து திரைப்படத்துறைக்கு வர்றேன். அடிமை முறைகள் மிக அதிகமாக இருக்கிற இடம் 2 இடம். ஒன்று காவல்துறை, இன்னொன்று திரைப்படத்துறை. இந்த திரைப்படத்துறையில் அடக்குமுறைகள் இருப்பதை அனைத்து சங்கங்களும் உடைத்தெறிய வேண்டும். சனாதனம் கோலோச்சி இருக்கிற இந்த திரைப்படத்துறையில் மிக கவனமாக காலடி எடுத்து வைக்கிற சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு கதாநாயகன் நடித்தா அவருக்கு துணிமணிலேருந்து, ஷூலேருந்து, செருப்புலேருந்து, தண்ணீர்லேருந்து, திங்கிற பொருள் வரை எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குற ஒரு பல்வேறு மனிதர்களை நியமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நடிகர்கள் கழிவறைக்கு போனால் கால் கழுவுவதற்கும் உதவியாளரை யாராவது வச்சுருப்பாங்களா? ஆக ஒரு கதை நாயகன் இந்த தேசத்தின் மக்களுக்காக பயன்படக்கூடிய நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய நடிகனாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் திரை மிகச்சிறந்த இடத்திற்கு செல்லும். ஆகையால் திரைப்படத்துறையில் இருக்கிற சனாதன கோட்பாடுகளை உடைத்தெறிய வேண்டும். அது முதலாவது கோரிக்கையாக அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களிடத்திலே நான் அனுமதி பெற்று சொல்லுகிறேன். மோசமான அடக்குமுறைகள் திரைப்படத்துறையில் தான் இருக்குது. ஆகையால் இந்த நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து போராளிகளுக்கும் இந்த நெஞ்சம் மறப்பதிலே மாபெரும் வெற்றியடைய வேண்டும். நல்ல
இசையை கோர்த்திருக்கிறார் இசையமைப்பாளர். அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் கூர்ந்து கவனித்தேன். அது மட்டுமல்ல, இந்த திரைக்காவியத்தில் பின்னணி காட்சிகள் ரொம்ப அழகாக அடுப்பறையில் வந்து மிளகு அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிற ஒரு டப்பாவை அடையாளப்படுத்தியிருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் பின்னணி அந்த காட்சிகளை உருவாக்குவதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக தெரிகிறது. ஆகையால் ஒவ்வொரு அசைவுகளும் இந்த திரைப்படத்தினுடைய முன்னோட்டத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றி அடைய வேண்டும். அதற்கு உலகமெல்லாம் பரவியிருக்கிற தமிழர்களுடைய நலன் சார்ந்தவனாக நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களையும், இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கிறிஸ்துதாஸ் அவர்களையும், மேலும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் தொல் திருமாவளவனை கூப்பிட்டது எவ்வளோ பெரிய பொருத்தமாக இருக்கின்றது என்பதை நான் புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. ஆரம்பத்திலிருந்து ஈழத்திற்காக தன்னுடைய போராட்டங்களை ஆரம்பத்திலிருந்தே ஈழத்துக்காக போராட்டத்தை ஆரம்பித்தவர். அதற்கு பின்னர் ஜாதிய பிரச்சனைகளுக்காக தன்னுடைய போராட்டங்களை ஆரம்பித்தவர். ஆனால் இன்று இந்த திரைப்படத்தினுடைய கதையான ஆணவ படுகொலைக்கு எதிராக முதன்முறையாக தமிழகத்தில் போராட்டத்தை ஆரம்பித்து அதிலும் வெற்றியும் கண்டு கொண்டிருக்கின்றார். அவர்கள் இங்கு வருகை தந்தது நமக்கெல்லாம் பெருமையான விஷயம். இந்த திரைப்படத்தை தயாரித்த திரு கிறிஸ்துதாஸ் அவர்கள் மிக சிறந்த நல்ல மனிதர். அதாவது அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இரவு பகலாக கடுமையாக உழைத்து இந்த திரைப்படத்தினை கொண்டு வந்திருக்கின்றார். நாம் அனைவரும் சிறுபட தயாரிப்பாளர்கள் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அந்த திரைப்படம் மிகவும் சிறுபடமாக இருந்தாலும், அதாவது 1.5 கோடி 2 கோடி ரூபாய் செலவு பண்ணால் சிறுபடம் என்று இன்று நம்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொள்கின்றேன். அதே நேரத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் அவர்களுக்கும் அதை இயக்கிய இருவர் மிகச்சிறந்த அளவில், அதாவது நாம் ட்ரெய்லர் பார்த்தபோது தெரிஞ்சது மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நமது பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுபாஷ் அவர்கள் வந்திருக்கின்றார். அவர்கள் சொன்னது போல நாம் அனைவரும் செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன். தர்மத்தை காப்பாற்றுவதற்காகவும் அகர்மத்தை அகற்றுவதற்காகவும் இங்கே வந்திருக்கும் புரட்சி புயல் அண்ணன் திருமால் அவர்கள் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு, எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிகழ்ச்சிக்கு அண்ணன் வந்திருக்காருனாக்கா அது ரொம்ப ரொம்ப பெருமை. ஏன்னா அவருக்கு வந்து நிறைய ஷெட்யூல் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி நடக்குது, அதுக்கு வந்து தலைமை தாங்குறாருன்னா அண்ணனுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இங்கே கிறிஸ்துதாஸ் வந்து ரொம்ப எளிமையான ஒரு மனிதர், சிரிப்பு முகம். அதாவது எப்படி ஒரு வீட்டுக்கு போய் நீங்கள் கோயம்புத்தூர் சைடு அந்த சைடெல்லாம் போனீங்கன்னா, நம்ம இங்கேருந்து போகும்போதே பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியாக வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த மனிதத்தன்மைன்றது என்னன்றது நான் கிறிஸ்துதாஸ்துக்கள் தான் கண்டுபிடிச்சேன். ரொம்ப மரியாதை. எங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் வந்தார், வந்து அண்ணன் நீங்கள்லாம் வரணுண்ணே, நீங்கள்லாம் வந்து நல்லா எங்களுக்கு கண்டிப்பாக எந்த நேரத்தில் எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து 1450 உறுப்பினர், இந்த 1450 உறுப்பினர்களும் சரி, தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்போ என்னென்ன செய்யணும், நலிஞ்ச நிறைய தயாரிப்பாளர் வந்து இன்றைக்கி படம் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி இந்த சங்கத்தில் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தலைவர் செயலாளர் நாங்கள்லாம் அடிக்கடி பேசின்னு இருக்கோம். இது ஏதாவது ஒரு இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து என்னென்ன செய்யலாம். ஏன்னா இப்போது ஒரு பாடல் வெளியிடுறோம், இந்த பாடல் வந்து ரைட்ஸு விற்றுறோம். இந்த ரைட்ஸு வந்து விற்கிறோம்னாக்கா அவன் எடுத்து போயிடுறான். அதுக்கு வந்து ஒரு 3 வருஷம் வரைக்கும் தான் அவனை யூஸ் பண்ணணும். மீதி டைமில் வந்து திரையுலகத்தில் ரேடியோவில் இந்த
டிவியில எல்லாம் போகும்போது அதனுடைய பண்டு வந்து அந்த தயாரிப்பாளர் சங்க அவருடைய அவருக்கு வந்து சேரணும். அந்த மாதிரி இதுவெல்லாம் இருக்குது, நிறைய சில இதுவெல்லாம் இருக்குது. இப்போ யூடிபி தயாரித்து சம்பாதிக்கிறாங்களா, அந்த மாதிரி ஒரு 2 கோடி 3 கோடி ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த தயாரிப்பாளர் சங்கம் அவருக்கே தெரியாது, அவர் படம் பார்த்தா யூடியூப்பில் ரிலீஸ் ஆகுது. இப்படியெல்லாம் சட்டவிரோதமாக நிறைய நடக்குது. இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக இந்த சங்கத்தில் வந்து நாங்கள்லாம் நிறைய முயற்சி எடுத்து இப்போ கூட பாருங்கள், 3T CD ஒருத்தனுக்கு பிடிச்சி ஜெயிலில் போட்டோம். ஜெயிலில் போட்டு இப்போ கேஸுக்கு போனோம், சொல்லுவோம், கேஸுக்கு போயிட்டு வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கரெக்டாக கண்ட்ரோலாக செய்து எடுத்துன்னு வந்தால் தான் இந்த சங்கத்தில் படம் எடுக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பணத்தை மீறி ஏதோ ஒரு லாஸ் ஆனாலும் ஏதோ கொஞ்சமாவது பணம் வரும், அவங்களுக்கு வந்துன்னு இருக்கும். இது சில குறைகள் எல்லாம் இருக்குது. இந்த குறைகள் எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து அண்ணங்களை இந்த குறைகள் சொன்னோம். ஏன்னா இன்றைக்கி அண்ணன் சொன்னார்னா கண்டிப்பாக அந்த வேலை வந்து ஈஸியாக முடியும். அதுக்காக எங்களுடைய சினிமா சம்மந்தப்பட்ட சங்கம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அண்ணங்களில் நாங்கள் ஒரு மனு கொடுக்கலான்னு இருக்கோம். அண்ணன் வந்து எப்போவுமே சரி எதுக்கும் தயங்க மாட்டார், போல்டாக பேசுவார். நான் நிறைய மீட்டிங் எங்கள் ஆர்காட்டாருக்கு ரிலேட்டிவ் தான் நான், பட் இருந்தாலும் அண்ணன் நான் அடிக்கடி சந்திப்பேன். எங்கள் ராணிப்பேட்டில் வந்து எங்கள் காந்தி அண்ணன் வீட்டுக்கெல்லாம் அண்ணன் வருவார். ரொம்ப மரியாதை, எளிமையான மனிதர். யாருன்னா எங்கள் அண்ணன் மாதிரி நான் பார்த்ததே இல்லை. சிம்பிள், எந்த ஆடம்பரம் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்படி ஒரு மனிதனை பார்க்கனாக்கா உண்மையில் நான் என்னை பற்றி நான் பெருமையாக பேசலை, ஒரு காந்தி மாதிரி தான் அண்ணன். ஏன்னா எது இல்லாதையும் தட்டி கேட்டு ஒரு உரிமையை வந்து இன்றைக்கி வாங்கி கொடுக்கணுனாக்கா அண்ணன் திருமாலா வந்து நல்லா செய்கிறாங்க. ஏன்னா நான் தெரியாது அவருக்கு, பட் அவரை பற்றி நான் நிறைய ரொம்ப சந்தோஷப்படுவேன் அண்ணனை பற்றி. இப்போது இந்த திரைப்படம் வந்து வெற்றி பெறணுனாக்கா நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்கணும். நம்ம வந்து இதில் ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் இந்த படத்தை வந்து நம்ம பார்க்கணும். பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் நம்ம படத்தை பற்றி கொஞ்சம் நல்லா எழுதுங்க, அதாவது உண்மையை எழுதுங்க. எழுதி எங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தை கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை, இன்னும் நிறைய பேசலாம். எல்லாரும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கங்க. இந்த படம் வெற்றி பெறணும். இந்த திரைப்படங்களுக்கு தயாரிப்பு சங்கம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த படத்துக்கு என்னால் முடிஞ்ச தயாரிப்பு சங்கம் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுவோம். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், சின்ன படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும், எடுத்திருக்காரு. ரெண்டாவது அண்ணன் வெளியே போகணும், அவருக்காக அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம், சாங் பார்த்தோம். அதோடைய லிரிக்கோடைய வரிகள் நிறைய இருக்குது. அதில் ஒரு சின்ன என்னுடைய வரிகள் நான் சொல்கிறேன். அது அந்த படத்துடைய டைட்டிலுக்கு ஈக்குவலாக இருக்கும். மலரே ஓ மலரே, உன்னை காண ஓடோடி வந்தேன். நீ காற்றோடு காணாமல் போனால் இந்த ஏழையின் உள்ளம் தாங்காதடி. மனம் விட்டு பேச துடித்தேன், அந்த மலரை பறிக்கச் சென்றேன். காற்றும் புயலும் வந்தது, என் மலரை அடித்து சென்றது. ஓடோடி பார்த்தேன் மறைந்தது, என் கண்களோ காண துடித்தது. அதுபோல் இந்த படத்துடைய டைட்டில் இருக்குது, நெஞ்சம் பொறுக்குதில்லையே. நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையணும். குறிப்பாக மியூசிக் டைரக்டர் புது இன்ட்ரடக்ஷனு. எந்த மியூசிக் டைரக்டரையும் கீபோர்டிஸ்டாக ஒர்க் பண்ணலன்னாரு, ஸ்ட்ரைட்டாக வந்திருக்காரு. பட் அந்த மியூசிக்கில் ஒரு சின்ன வலி இருக்குது. நிச்சயமாக எம்எல் சுதர்ஷனுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக அமையும்னு எல்லாம் வல்ல இறைவனுக்கு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய நண்பர் புதுசாக ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. இன்ஷால்லா இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும், இருவருக்கும் வெற்றி அடையணும்னு எல்லாம் வல்ல இறைவன்கிட்ட கேட்டு வணங்கிக்கிறேன். நன்றி. நெஞ்ச பொறுக்குதலையே படத்துடைய இசைத்தட்டை தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் இணைந்து பெற்றுக்கொள்கிறார்கள்.